அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா 6th சயின்ஸில் டேர்ம் 1ல் லெசன் 2 விசையும் இயக்கமும் அந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். விசையும் இயக்கமும் லெசன் 2. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும். அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலை எனப்படும். ஒரு பொருளானது ஒருவருக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போலவும் மற்றொருவருக்கு இயக்கத்தில் இருப்பது போலவும் தோன்றும். அது சில பொருட்களை பொறுத்து ஓய்வு நிலையிலும் சில பொருட்களை பொறுத்து இயக்க நிலையிலும் இருக்கும். எனவே ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை ஆகிய இரண்டுமே சார்புடையவையாகும். இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும் பொழுது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ அதை போலவே வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும் பொழுது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார். இது எப்படி கேட்கலாம் அப்படின்னம்னா, பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்று அனுமானித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதுகிற மாதிரி வரும். ஒரு பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது. இது விசைக்கான வரையறை. ஒரு பொருளின் இயக்க நிலையையோ அல்லது ஓய்வு நிலையையோ மாற்றக்கூடியதும் பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியதும் இயக்கத்தினை நிறுத்தவும் திசையை மாற்றவும் மற்றும் பொருளின் வடிவத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியதுமாகிய காரணியே விசை என அழைக்கப்படுகிறது. இது விசைக்கான டெஃபினிஷன். அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். அலைவானது அதிக வேகமாக நடைபெறும் பொழுது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. இது கூற்று காரணம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடைந்த தூரமே அதன் வேகம் ஆகும். ஒரு பொருளானது d தொலைவினை t கால இடைவெளியில் கடந்தால் வேகம் s ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். மீட்டர் பர் வினாடி என்பது வேகத்திற்கான எஸ்ஐ அலகாகும். அதாவது வேகத்தினுடைய எஸ்ஐ அலகு மீட்டர் பர் வினாடி. தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரொபேட்டோ என்ற செக்கோஸ்லோவாக்கியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னம்னா, ரொபோட்டா அப்படின்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். செக்கோஸ்லோவாக்கியா வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இது புக் பேக் கொஸ்டின். வேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் அலைவுறு இயக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சரியான தொடர்பில் உள்ளது எதுன்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம், அதாவது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. இதை மேலே பார்த்தோம்ல இந்த ஃபார்முலாவில் வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் அப்படின்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் பார் 40 நிமிடங்கள். அப்போ 40 கேன்சல் பண்ணணும் அப்படின்னோம்னா 1 கிலோமீட்டர் பார் நிமிடம். அப்போ கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பார் நிமிடம். கூற்று 1 மட்டும் சரி. அடுத்தது fill in the blanks. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கத்திற்கு ஒரு உதாரணமாகும். புவியீர்ப்பு விசை தொடா விசையாகும். தொடு விசை தொடா விசைன்னு இருக்குது. அதில் புவியீர்ப்பு விசை தொடா விசை ஆகும்.
மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் சுழற்சி இயக்கமாகும். ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் எனப்படும். ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் எனப்படும். அடுத்தது சரியா தவறா? மையப்புள்ளியினை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் எனப்படும். ஆம். எடுத்துக்காட்டு ஊசல். அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். ஆம், சரி. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன அப்படின்னு சொன்னால் இல்லை. அவங்க வேறு வேறு ஸ்பீடில் போகிறது, வேறு வேறு இயக்கத்தில் இருக்குது. அது சீரான இயக்கத்தில் இல்லை. வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும். அது உண்மைதான். அது சரி. பந்தை உதைத்தல் அது பந்தை உதைத்தல் அது தொடு விசை. அப்போ இலை கீழே விழுதல் தொடா விசை. அது எந்த ஒரு தொடுதல் விசையும் இல்லாமல் செயல்படுறதுனால அது தொடா விசை. தொலைவு மீட்டர். அப்போ வேகம் மீட்டர் பர் வினாடி. இது நம்ம மேலே படித்தது தான். வேகம் மீட்டர் பர் வினாடி அலகு. சுழற்சி இயக்கம் அப்படிங்கிறது பம்பரம் சுற்றுதல் அப்படின்னம்னா, அலைவு இயக்கம் ஊசல். அது ஓரிரு வார்த்தைகளில் விடுகிறது. தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுது இயக்கம் எனப்படும். ஒரு பொருள் கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் இயக்கம் கால ஒழுங்கு மாற்றம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் கால ஒழுங்கு மாற்றம். சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் எனப்படும். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களை வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோ.